திருத்தூதர் பணிகள் 9:5. அதற்கு சவுல், ஆண்டவரே, நீர் யார் எனக் கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்றார். சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை சந்திக்கவும் இல்லை, அவரை துன்புறுத்தவும் இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் நோக்கத்தோடு தமஸ்கு நகர் சென்று கொண்டிருந்தார். அவரிடம், சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று இயேசு கேட்டார். இயேசு ஏன் அப்படி சவுலிடம் கேட்டார் என்றால், நாம் பிறருக்கு செய்வது இயேசுவுக்கே செய்வது ஆகும். நாம் பிறரை துன்புறுத்தும் போது இயேசுவையே துன்புறுத்துகிறோம். நாம் பிறருக்கு தீமை செய்யும் போது இயேசுவுக்கே தீமை செய்கிறோம். இதனால்தான் பிறரை துன்புறுத்திய சவுலிடம், நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்றார் ஆண்டவர். பிறரை வேதனைப்படுத்துவதையும் துன்புறுத்துவதையும் நிறுத்துவோம். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்போம். அதுவே நாம் இயேசுவுக்கு செய்வது ஆகும். ஜெபிப்போமாக. அப்பா பிதாவே, இந்த பிள்ளையையும் இவர்கள் குடும்பத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இவர்களை உமது நீதியின் வலக்கரத்தால் தாங்குவீராக. பிறருக்கு செய்வது இயேசுவுக்கே செய்வது என்பதை இவர்கள் உணர்ந்து வாழட்டும். மேலும் ஆண்டவரே, இவர்களை வாட்டி வதைக்கின்ற துன்ப துயரங்களிலிருந்து இவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. இவர்களை நலன்களால் நிரப்பும். இவர்கள் கேட்பதை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும், ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும், கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும், தன்னலம் பொழித்து புதிய உலகம் படைக்கவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே.